ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. என்னோட ஸ்டைலில் பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில் வீட்லயே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 3 தேங்காய் எடுத்திருக்கேங்க. நல்லா முத்தின காய், அதாவது எண்ணெய் காய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா துருவிட்டு மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பாலை புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு துணி போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு நாள் இல்லை அரை நாள் நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சிருக்கேன் தேங்காய் பாலை. அது நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. 3 தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கப்லையும் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா இந்த ஐஸ் கியூபை நல்லா உருக்கிக்கலாம். அடுப்பில் ஹை ஃப்ளேம் வச்சிருங்க. நல்லா உருகி இருக்கு பாருங்க, பால் பொங்குற மாதிரி இருக்கு. இப்போ இது ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான். நல்லா கொதிக்க விடுங்க. ஓரங்களை எடுத்து விடுங்க. இப்போ தயிர் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. தேங்காய் உடைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி நல்லா அரைச்சு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. 3 தேங்காய் உடைச்சேன். அந்த தேங்காயோட தண்ணி மட்டுமே ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா திக்காக க்ரீமி டெக்ஸ்டர் வந்துடும். ஓரங்கள் மட்டும் எடுத்து விட மறந்துடாதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரணும். வெந்து ஒரு ப்ரௌன் கலர், அந்த கலர் வந்துருச்சுனாலே போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிளறி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காய்ச்சும் போது வீடே அவ்வளோ மனமாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி செய்யும் போது எந்த கெமிக்கல் இல்லை, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லை. கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஹேருக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இந்த டேண்ட்ரஃப், ஹிச்சிங்னஸ் எதுவுமே இருக்காது. ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக நல்லா வாசமாக இருக்கும். டெஃபினட்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த வெள்ளை கலர்ல இருக்கிறதுலாம் நல்லா முருகி ப்ரௌன் கலர்ல ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கம்ப்ளீட்டா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. தண்ணி இது பட்டுற போது தண்ணி படாம பாத்துக்கோங்க. மூடி போட்டீங்க அப்படின்னா வேத்து தண்ணி உள்ள விழுந்துரும். ஸோ மூடி போடாம அப்படியே வச்சிருங்க. ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 டைம் வடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான மனமான பியூர் வெர்ஜின் கோகனட் ஆயில் ரெடி. இது குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேபிக்குலாம் ரேஷஸ் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம்.